சேலம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அடிக்கடி தீக்காயம் ஏற்படுவதாக கூறப்பட்ட குழந்தையின் உடலில் தீப்பற்றி எரிவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் குழந்தைகள் நல சிகிச்சைக்கான பிரிவின் தலைவர் நாராயணபாபுவுடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். திண்டிவனம் பரங்கனி கிராமத்தை சேர்ந்த கர்ணன் ராஜேஸ்வரி தம்பதியரின் குழந்தை ராகுல் தானாக தீப்பற்றி எறிவதாக வந்த செய்தியை எடுத்து தற்போது அந்த குழந்தை சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அந்த குழந்தைக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தற்போது அந்த குழந்தையின் உடலில் தானாக தீப்பற்றி எறிவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து குழந்தைகள் நல மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் நாராயணபாபு நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார் சொல்லுங்க, அதாவது அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை நிலவிட்டு இருக்கு, அந்த குழந்தைக்கு என்ன சிகிச்சை அளிச்சிருக்கு? இது ரொம்ப ரேரஸ், ரொம்ப வினோதமான ஒரு கேஸ். இது பேர் ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன், தானாக உடல் எரியும் வியாதி என்று சொல்லலாம். ஆனால் ரொம்ப ரேர், இது போல் ரொம்ப அரிதானது. கிட்டத்தட்ட இந்த குறைஞ்சது ஒரு 30 வருஷத்தில் நான் இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ் பார்க்குறேன். இந்த பக்கம் அந்த ஹாஸ்பிட்டலில் இன்க்ளூடிங் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எக்மோரில், கேஎம்சி சென்னையில் எந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கேஸையும் இது வரைக்கும் நாங்கள் கண்டதில்லை. இது தானாக ஒரு குழந்தை எந்தவித நெருப்பு சாதனம் இல்லாமல் பற்றி எரிகிற ஒரு வியாதி. உலகம் முழுக்க இது ஒரு 200 கேஸ் 300 வருஷத்தில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் கேஸ் 2010 யூஎஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது வரும்போது தானே உடம்பு பற்றி எரிஞ்சிடும், உடம்புல எல்லா பாகமும் எரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஆராய்ச்சியில் உடம்புல ஆல்கஹால் வேப்பர்ஸு மற்றபடி எரியக்கூடிய வேப்பர்ஸ் உடம்புலேருந்து வரதுனால பற்றிக்குதுன்னு சொல்கிறாங்க. சில சமயத்தில் வெளிப்புறமாகவும் பற்றிக்கும், சில சமயம் உள்புறமாக இருக்க ஃபேட் மொத்தமும் கருகிடும். இது பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பே தேவையில்லை, தானாகவே பற்றிக்கூட ப்ராப்ளம் அது. அதனால் இது ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் இப்போ ரிசர்ச் இதில் தான் இருக்குங்க. இன்னும் அது கண்டிப்பான இது ட்ரீட்மெண்ட் இல்லை. இது பட் பேசிக் லைஃப் சப்போர்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது உடம்புக்கு தேவையான ஐவி ஃப்ளூயிட்ஸ், குளுக்கோஸ், ரத்தம், ஆன்டிபயோட்டிக்ஸ், இந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ், குழந்தையுடைய ஊட்டச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய சத்து உணவு மருந்துகள் இதெல்லாம் கொடுத்து குழந்தையுடைய திடத்தன்மையை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ அதாவது தானாக தீப்பற்றி எறிவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக சொல்கிறீங்க. அப்போ அந்த துணி ஒரு ட்ரெஸ் கூட அந்த குழந்தையால் போட முடியாது. எப்படி அந்த குழந்தைய தற்போது அந்த மருத்துவ தரப்பில் பராமரிச்சுட்டு? இப்போ குழந்தைக்கு 2.5 மாதம். இவங்க அம்மாவுடைய சொன்ன இதுபடி கடந்த 2.5 மாதத்தில் இது 4 முறை குழந்தையுடைய துணி தானாக தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. அதனால் இந்த முறை குழந்தைய துணி இல்லாமல் தான் இப்போ இருக்குது. 2.5 மாதம் குழந்தை, அதுக்கு வேண்டிய அந்த லிக்விட் பேராஃபின்லாம் தடை வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னால எளிதில் தீப்பற்றக்கூடிய துணிகளை தவிர்ப்பது நல்லது. அருகில் தீ பற்றக்கூடிய பொருட்களை வைப்பது தவிர்ப்பது நல்லது. மற்றபடி அதாவது நோய்க்கு ஆராய்ச்சி நிலையில தான் இருக்குன்றீங்க. இதுக்கான தீர்வு கிடைக்காதா? அடுத்து இந்த குழந்தைக்கு என்ன சிகிச்சை அளிக்க போறீங்க? இதுக்கு இப்போ இந்த நோயே ரொம்ப ரேர். இந்த இவ்வளோ இருக்கிற உலகத்திலேயே மொத்தம் உலக பாப்புலேஷனில் 200 கேஸ் தான் இருக்குது. அதில் உயிரோடு இருக்க ரொம்ப ரேர். மொத்தமாக எரிஞ்சு இறந்தவங்க தான் அதிகம். இந்த மாதிரி தப்பிச்சவங்க ரொம்ப கம்மி. இதனால் இப்போ ரிசர்ச்சில் தான் இருக்குது. இன்னும் அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் வரல. இதுக்கு ட்ரீட்மெண்ட் அட் ப்ரெசென்ட் எதுவுமே இல்லை. ஒன்லி ப்ரிவென்ஷன். அது தீப்பற்றக்கூடாமல் பார்த்துக்கிறது, நல்ல காற்றோட்டமான இடத்துல இருக்கணும். துணி தீப்பற்றக்கூடிய துணி அணியாமல் இருக்கிறது நல்லது. இப்போ அதாவது பிறந்த 3.5 மாதங்களில் 4 முறை ஏற்கனவே தீப்பற்றி எரிஞ்சிருக்கு அந்த குழந்தை. தற்போது இந்த மருத்துவமனையில் சர்வேலன்ஸ் கேமரா வச்சு ஏதாவது வாட்ச் பண்ணுறீங்களா? இது குழந்தை இப்போ அட்மிட் ஆகிருக்கிறது. பிக்கு தீவிர குழந்தைகள் இன்டென்சிவ் கேர் யூனிட், அது தீவிர சிகிச்சை பிரிவு. இதை 24 ஹவர்ஸ் இதை பராமரிக்கிறதுக்கு ஒரு டீம் போட்டு இருக்கும். டாக்டர் ஆடலர்ஸ் உதவி மருத்துவர், டாக்டர் ஸ்ரீதேவி உதவி மருத்துவர், கூட பட்ட மேற்படிப்பு மாணவர் டாக்டர் ரமேஷ் கொண்ட ஒரு டீம், கூட இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃப் 24 ஹவர்ஸ் பக்கத்துலேயே பார்க்கறதுக்கு ஒரு டீம் இருக்குது.